ஆக்கி விடுவேன், தெரிக்க வைத்து விடுவோம். ஓ அப்படியா? அத்தாச்சி வேற எதுக்கும் பயப்பட மாட்டேன், இப்படி ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா பயப்படுவேன் அத்தாச்சி. அண்ணி கிட்ட கூட கேளுங்கள். ஓ அப்படியா? நம்பிட்டேன். நீ பயப்படுவான்னு எனக்கு நல்லா தெரியும். நம்பிட்டேன். யாதவ் எப்படியாவது உன் சேனல்ல பேனர் வச்சிருக்கிறல யாதவ், இப்பவும் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோல உனக்கு கமெண்ட் போட முடியாதா? இல்லைனாக்கி சீதா ஷார்ட்ஸ் வீடியோல ஒரு கமெண்ட் போடு. போட்டா நான் லைவ் கட் பண்ண உடனே பாத்துருவோம்ல அந்த மூஞ்சிய எப்படி இருக்கு. சேக்காதரண்ணா வாங்க வாங்க. உங்களுக்கு கடைசி வரையும் அன்பர்கள் யார் உங்கள் ஸ்கூல் படிக்கும் போது இப்போதை வரைக்கும் திருமணம் ஆவதற்கு முன்னாலேயும் திருமணம் ஆகி பழகும் உணாக இருக்கும் நண்பர் யார்? தங்கச்சி சொல்லுங்க. முத்து தங்கச்சி. சேக்காதரண்ணா வேணுமா? கண்ணை கசிக்கு. சேக்காதரண்ணா எனக்கு வந்து ஒரே ஒரு அக்கா தானா, அவங்க மீரா, அது என்னுடைய ஃப்ரெண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல கூட அவங்க படிக்கல, எங்க ஊருக்காரங்க. அவங்க கிட்ட அவங்க அன்புக்கு நான் அடிமை. சேர்க்காதரண்ணா வேற பெருசா சொல்ற மாதிரி எந்த நட்பும் இல்லை. இப்போ நம்ம லைவ்ல ஒரு சில நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. சேர்க்கா இருக்கீங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? உண்மையா எனக்கு இதுக்கு மட்டும் பயம் அதிகம் உண்டு அத்தாச்சு. ஓ அப்படியா? ஆனா யாதவோ நான் நம்புற மாதிரி எல்லாம் இல்லையே. அதுவும் அம்மா டீச்சர் கண்ணாடி காணாமல். டீச்சர் எங்க டீச்சர்? கண்ணாடி டீச்சருக்கு 39 லைக் பண்ணிட்டேன். வாங்க சேர்க்காதரண்ணா. அண்ணி இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம யாரும் சேர்க்காதரண்ணா. நான் தங்கச்சி நேத்து பேசினதை நினைச்சு கஷ்டம், உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா அதை ஒண்ணா இந்த சேர்க்காதரண்ணா சொல்லுங்க. அப்புறம் நீங்க கமெண்ட் போடலையா சேர்க்காதரண்ணா? எனக்கு மனசு கஷ்டமா இருந்தேண்ணா. சீதா இருக்கிறியா? யாதவ் கூப்பிடு. சும்மா ஜாலியா பேசுவேன் அத்தாச்சி. வேற மனசு ஒண்ணு இருக்காது. யாதவ் ஜாலியா பேசுறவங்க மனசுல எதுவுமே இருக்காது யாதவ், அது எனக்கு தெரியும். சும்மா எல்லாருமே ஒரு ஜாலிக்கு தானே. யாதவ் சில விஷயங்கள் சென்டிமெண்டெல்லாம் பேசினா இப்போ உள்ள மக்கள் விரும்ப மாட்டாங்க யாதவ். மக்கள் நிறைய மன உளைச்சல்ல இருக்காங்க. சரியா? எல்லாருக்குமே ஒரு பொழுதுபோக்கு, மனசுக்கு ஒரு இதமான வார்த்தைகள், ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இதுதான் தேவை. சும்மா சென்டிமெண்டா அழுது சீனு போட்டா யாருமே அதை கொஞ்ச நேரம் கூட காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அதனால ஜாலியா இருக்கு. இப்போ இதுல ஒண்ணு நம்ம நீ பேசுறது ஒரு தப்பாட்டு நீ பேசல, ஜாலியா அத்தாச்சின்னு கூப்பிடுற, அவ்வளவுதான். நானும் ஓகே குழந்தைன்னு சொல்றோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது யாதவ். சரியா? நானும் ஜாலியா டைப்பு தான். பேசுனா நானும் ஜாலியா பேசுவேன். என்னட்ட பேட் கமெண்ட் எல்லாம் எவனா போட்டா வெட்டி விடும். ஒரே போடுதான் அவனை. நன்றி நன்றி. நம்பிக்கை ஒன்று போதும் எனக்கு. யாதவ் தெரியாதா? ஒருத்தங்க லைவ்ல போட கமெண்ட வச்சே நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம் யாதவ். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் நிறைய அக்களை பார்த்துருக்கேன். அதுல முத்துக்குமார், அதே மாதிரி டேவிட் அண்ணா, அப்புறம் ராஜா அண்ணா, நீ அப்படி எல்லாமே ஜென்ஸுகள் வரவங்க எல்லாருமே மேக்சிமம் நம்ம லைவ் ஒரு நாள் கூட மனசு கஷ்டப்பட்ட மாதிரி லைவ் கிடையாது.
அதே மாதிரி ஒரு சில லைவ்ல உங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் நீங்க டீசெண்டா கமெண்ட் பண்றீங்க. அதனாலேயே